அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு தமிழனா மதுரைக்காரனா இந்த விஷயத்த நம்ம இதை கவனமாக கேட்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மதுரைக்கும் கோவைக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிப்பாட்டி நிராகரிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்தியாவிலேயே அதிகப்படியான வரியை செலுத்துகிற இரண்டாவது மாநிலம் வந்து தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமான பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையிலையும் அதிகமான கொண்டது தமிழ்நாடு. இது போன்ற பல்வேறு முன்னணி திட்டங்களை கொண்ட தமிழ்நாட்டுக்கு பீகாருக்கு இருந்து வந்த இந்த நரேந்திர மோடி அவர்கள், இந்த பிஜேபி அரசாங்கம் ஏன் வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கான மெட்ரோ நிதியை திப்பாட்டிடுச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்கணும். இதே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பள்ளிச்சான் உதயகுமார் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, மதுரையை வந்து 2ஆம் தரத்தை துணை நகரம் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் பண்ணி அது வந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த மாதிரி மக்களை ஏமாறதுக்கான வேலைகளை நீங்கள் வந்து செய்யாதீங்க அப்படின்னு உண்மையாக கண்டிச்சோம். இப்போ கூட இருக்கிறது தான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நம்மகிட்ட வரியை வாங்கிட்டு நம்ம காசுலேயே எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கான திட்டங்களை, இந்த மதுரைக்கான திட்டங்களை, கோயம்புத்தூருக்கான திட்டங்களை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து மக்கள் வந்து மதுரையில் வந்து 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோயம்புத்தூர்லேயும் 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. கோயம்புத்தூரில் நார்த் இந்தியனே 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இருக்கான். மதுரையிலே 2 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு நீங்கள் எப்போ எடுத்தீங்க அப்படின்னா 2011 எடுத்துருக்கீங்க. இது 2025, 15 எத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சு? 10 வருடங்களுக்கு மேலான ஒரு கால அவகாசம். இப்போ நீங்கள் கணக்கெடுத்தீங்களா? அதுக்கு 15 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கான தொழில்கள் வந்து அதிகமாக பெருகும். அதை சார்ந்த தொழில்கள் அதில் பலாயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு ஏரியா டெவலப்மெண்ட் ஆகும். மதுரை இன்னொன்று அதுக்கடுத்து மேற்கொள்வாகும். இதே மாதிரி கோயம்புத்தூர்ன்றது பெரிய வணிக சந்தை, பெரிய வந்து தொழில்பேட்டை, ஒரு சிங்கப்பூருக்கு வாரியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இந்த திட்டத்தை இது பண்ணுறாங்கன்னா, ஏன்னா பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வாழ்ந்து சீனிவாசன் கூட அங்கே தான் இருக்காங்க. அவங்க கூட இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. அப்போ மக்கள் என்ன கவனமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நம்ம வந்து இந்தியாவில் 2வது பெரிய மாநிலமாக இருக்கும். பல திட்டங்களில், பல விஷயங்களில், உயர்கல்வித்துறையில், அனைத்து துறைகளிலுமே நம்ம மருத்துவம், போக்குவரத்து துறை எல்லாத்துக்கும் தன்னிறைவு பெற்றுட்டோம். அப்படி இருந்தாலும் இவங்க ஏன் நம்மளுக்கு திட்டங்களை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கவனமாக பார்க்கணும். ஏன் ஆக்ரா, உத்தரப்பிரதேச ஆக்ரா கொடுக்குறாங்க? ஏன் வந்து இவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமையிடமாக இருக்கிற நாக்பூர் கொடுக்குறாங்க? ஏன் கான்பூர் கொடுக்குறாங்க? ஏன் பூனே கொடுக்குறாங்க? அங்கே இதை விட மக்கள் தொகை அந்தந்த லிமிட்டேஷன் ஏரியாவில் அந்தந்த மக்கள் தொகை கம்மியான இடமா இருக்காங்க. ஏன் அங்கே கொடுக்குறாங்கன்னா அவங்க ஆளும் மாநிலம். இந்தியா வந்து ஒரு துணை கண்டம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மனம், பல்வேறுமான விஷயங்களை கொண்ட ஒரு கலாச்சார மக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமி. உங்கள் பாணியிலே வச்சுக்கிட்டாலும் அப்படி ஒரு இடத்துல நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதுக்காண்டி எங்களை வந்து நீங்கள் மக்களோட ஏமாற்றக்கூடாது. மதுரை வந்து நீங்கள் வந்து வேட்டி சட்டையை மாட்டிக்கிட்டு நான் தமிழ்லாம் பிறக்கலை, நான் தமிழ் இது வந்து உலகம் பூரா சொல்கிறேன், திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி அப்படின்லாம் நீங்கள் போய் உலக நாடுகளில் போய் தமிழை பற்றி உங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இங்கேருந்து பீகாரில் போயோ ஒரிசாவில் போயோ அங்கே போய் தமிழை திருடன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்து இதில் வந்து அறிவார்ந்த விஷயம் என்னன்னா, நம்ம தலைவர் பீகார் போனார். அந்த எலெக்ஷனில் சொன்னார், இந்தியா முழுமைக்கும் கலெக்டரா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா பணியாற்றுறவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டப்ப இந்தியா முழுமைக்கான அதிகப்படியான ஐஏஎஸும் ஐபிஎஸ்ஸும் கொண்ட மாநிலமா பீகார் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் அந்த இடத்துல அதிகப்படியான மருத்துவர் மாணவர்களும், இன்ஜினியர் மாணவர்களும், சாதாரண உயர்கல்வியை 10th + 2க்கு அப்புறம் படிக்க முடியாமல் போய் எல்லாருமே வேலைக்காக பல்வேறு மாநிலங்களுக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா, அங்கே சனாதனம் தர்மம் வேரூன்றி இருக்கு. அங்கே பேருக்கு பின்னாடி சாதி இருக்கு, மதம் இருக்கு, அந்த சூத்திரம் எல்லாத்தையும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கனால தான் பீகாரில் மேல்மட்டம் என்னைக்குமே வளர்ந்துருக்கு, கீழ்மட்டம் பீகார் இன்னும் தண்ணீரை விடையாமல் இருக்கு. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு பெரியார்னு ஒரு பெரிய, நீங்கள் சாணக்கியன்னு சொல்கிற விட இங்கே பெருத்தார்னு ஒரு பகுத்தறிவாதி இருந்தார். அவரை பின்தொடர அண்ணா வந்தார், கலைஞர் வந்துட்டார். அப்போ எங்களுடைய வழிகாட்டலாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக இப்போ இளைய தலைமை வழிகாட்டுறதுக்கு ஆனால் உதயநிதி அவர்கள் வந்துட்டாங்க. இப்படியான விஷயங்கள் இங்கே நடக்கும்போது, இப்படியான விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் செலுத்தும் போது மக்கள், இங்கே இருக்க மக்கள், தமிழக மக்கள் முட்டாள்கள் இல்லை. அதிலே மதுரைக்காரங்க நீங்கள் வந்து இங்கே ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம அவர் பேர் கூட
ஒரு பேராசிரியர் சார், அவர் பேர் கூட சீனிவாசன் சார், அவர் கூட சொன்னார், நம்ம எப்பயுமே மரியாதை ஐயா சார் என்ற இந்த சொல்லலாம் சொல்றது. ஏன்னா யாரையுமே நம்ம கருத்து முதலா தான் நம்ம வந்து பேசுறோம். எப்பயுமே எங்களுடைய கொள்கை ரீதியான தத்துவங்களை தான் நம்ம நிலைநிறுத்துவோமே தவிர மற்ற தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து கொண்டு செலுத்த மாட்டோம். பேராசிரியர் என்ன சீனிவாசன் சொன்ன என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மதுரையில இருந்து வந்து தேர் தூக்கும் போது துண்டெல்லாம் வந்து எதுக்கு இந்த துண்டு போட்டு பேசுறேன்னு சொல்லுவோம்ல, இந்த துண்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்படி சுற்றுவோம், சுத்தும் போது தேர் போடுவோம். அப்போ நான் அமித்ஷா வந்தப்ப தேர் சுத்துனேன், அதை மோடி பார்த்துட்டாரு, பீகார் எலெக்ஷன்ல சொன்னாரு, இங்க கோயம்புத்தூர்ல வந்து தோலை துண்டை காமிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த துண்டுக்காக தோளில் துண்டு போட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை கொண்ட இயக்கம் திமுக. தோல்ல துண்டு போடுறதுக்குன்னே போராட்டம் வச்சோம், கதர் துண்டை போட வச்சோம், கைத்தறி ஆடை போட வச்சோம், நெசவாளருக்கு வாழ்வியல் வச்சோம். இப்படிப்பட்ட இந்த துண்டுக்குள்ள துண்டு போடுறது இன்னைக்கு தான் நீங்க துண்டு போடுறீங்க. இந்த துண்டு போடுறத 1967 எங்களோட பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்து விட்டாங்க. அப்படி ஒரு பெரிய விஷயங்களை கொண்டு வந்த முன்னோடி இயக்கத்தை நீங்க வந்து இப்ப பீகார்ல 25 வயசுல ஒரு எம்எல்ஏவை கொண்டு வந்து நாங்க நிப்பாட்டி ஜெயிக்க வச்சோம். நீங்க அதுக்கு நாங்க முன்னோடி தான். நீங்க எங்க தலைவர் கலைஞர் அவர்கள் 25 வயசுல 30 வருஷத்துக்கு முன்னாடியே 25 வருஷத்துக்கு முன்னாடியே குத்தாலம் அன்பழகன்ற ஒரு எம்எல்ஏ கேண்டேட்டா 24-25 வயசுல கொண்டு வந்து நிப்பாட்டணும். எங்களை பார்த்தா நீங்க காப்படிக்கிறீங்க. உங்களுடைய எண்ணமும் நோக்கமும் இந்த திராவிட மண்ணில், இந்த தமிழ் பூமியில் என்றும் நிறைவேறாது. எப்பொழுதும் போல தாமரை இங்கு மலரவே மலராது. மதுரைக்கு இழைக்கப்பட்ட நீதி, கண்ணகி எப்படி மதுரையை எரித்தாலோ அதே போல் மதுரை மக்களும் கோயம்புத்தூர் மக்களும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உங்களை தாமரை எரித்தே விடுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்.